ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, தோசையில ஒரு டேஸ்டியான தோசை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, அது பன்னீர் தோசை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், செக்குல ஆட்டுனது. அதுல கொஞ்சோண்டு சோம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பல்லாரி வெங்காயம் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன். 2யுமே ஆட் பண்ணிக்கலாம். 2யுமே ஆட் பண்ணி அது நல்லா பொன்னிறமா வர வரையும் வதக்கி எடுக்கணும். நான் இன்னைக்கு கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். உங்க வீட்ல கேப்சிகம் இல்லன்னா, நீங்க சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் யூஸ் பண்றேன். ஏன்னா, அது தோசையோட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லாருக்கும். எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கணும் பொடியா நறுக்கி. அத ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரணும். லைட்டா சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல ஸ்கிப் பண்ணிட்டேன். சால்ட் யூஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இது பன்னீர் நம்ம வீட்லயே செஞ்ச ஹோம்மேட் பன்னீர். இதோட ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் லிங்க் ஷேர் பண்றேன். நல்லாருக்கும். வீட்லயே செஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் மார்னிங் தான் செஞ்சேன். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. மார்னிங் தான் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அது ஃப்ரிட்ஜ்ல வச்சா தான் ஸ்டோர் பண்ண முடியும். லைட்டா கரம் மசாலா, லைட்டா சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க காரம் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க வீட்ல இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க நம்ம பன்னீர இப்படி உதுத்து எடுத்துக்கணும். அப்படியே முழுசா போட்டோம்னா நம்மளால அத சாப்பிட முடியாது. தோசையிலயும் வச்சு ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி உதுத்து எடுத்துட்டோம்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உதுத்து எடுத்து அதோட ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். லாஸ்ட்டா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி. இப்ப நம்ம தோசைய ஊத்திக்கலாம். கல்ல தோசை ஊத்தி லைட்டா எண்ணெய் ஊத்தி, அதுல அந்த ஸ்டஃபிங் எடுத்து வைக்கணும். ஸ்டஃபிங் எடுத்து வச்சு சர்வ் பண்ணணும். டேஸ்டியான பன்னீர் ரெசிபி ரெடி. பாய் பாய்.